நடிகர் விஜய் தலைமையிலான தாவேகா கட்சி நிர்வாகி ஆதவ் அர்ஜுனா சமீப காலமாக மூத்த அரசியல்வாதிகளையும் மூத்த திரைத்துறையினரும் மக்கள் செல்வாக்குமிக்க தலைவர்களையும் இழிவுபடுத்தி ஒருமையில் பேசி வருகிறார். அதற்கு மூத்த அரசியல் தலைவர்கள், முன்னணி நிர்வாகிகள், தொண்டர்கள், திரைப்பட ரசிகர்கள், பொதுமக்கள் கடும் கண்டனம் தெரிவித்து வருகிறார்கள். ஆனாலும் ஆதவ் அர்ஜுனா கிஞ்சித்தும் திருந்தியதாக தெரியவில்லை. ஆதவ் அர்ஜுனா என்ற பெயரே கடந்த சில மாதங்களுக்கு முன்புதான் பொதுமக்களுக்கே தெரிய வந்தது. ஆனால் இவர் அரசியலில் அனுபவம் வாய்ந்தவர்கள் பேசிக் கொண்டிருக்கிறார். திமுகவில் காலத்தை தள்ளிவிட்டு அங்கிருந்து துரத்தியவுடன் திருமாவளவனின் விடுதலை சிறுத்தைகள் கட்சியில் இணைந்து பின்னர் அங்கிருந்து துரத்தப்பட்டு தற்போது விஜயின் தாவேகா கட்சியில் இணைந்து செயல்பட்டு வருகிறார். இவர் அடுத்து எந்த கட்சிக்கு செல்வார் என்பது தெரியாத நிலையில் தனது கத்துக்குட்டித்தனமான பேச்சுக்களை மேடைக்கு மேடை பேசி வருகிறார். சமீபத்தில் தாவேகா மேடையில் பேசும்போது சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்தை அவமானப்படுத்தும் வகையிலும் அவரது தன்மானத்தை சோதிக்கும் வகையிலும் கீழ்த்தரமாக பேசினார். ரஜினிகாந்த் அரசியலுக்கு வராததற்கு காரணம் திமுக அவரை மிரட்டியதுதான். அவருக்கு மன வலிமை இல்லை, ஆனால் விஜய்க்கு மன வலிமை இருக்கிறது. அதனால்தான் அவர் திமுகவை எதிர்த்து அரசியலுக்கு வந்திருக்கிறார் என ஒரு அவதூறு பேச்சை பேசினார். அதற்கு அனைத்து கட்சி தலைவர்களும் எதிர்ப்பு தெரிவித்த நிலையில் சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்த் ரசிகர் மன்ற நிர்வாகிகள், ரசிகர்கள் பத்திரிகை சந்திப்பு நடத்தி ஆதவ் அர்ஜுனாவுக்கு கடும் கண்டனத்தை தெரிவித்ததுடன் ஆதவ் அர்ஜுனா எங்கு நின்றாலும் அங்கு சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்தின் சாதாரண ஒரு தொண்டர் எதிர்த்து போட்டியிட்டு ஆதவ் அர்ஜுனாவை தோற்கடிப்பான் என்று பகிரங்கமாக அறிவித்தார். ரஜினிகாந்த் ஒரு மலை, அந்த மலையுடன் இந்த மடு மோதுவது எவ்வளவு கேலிக்கூத்து என்றும் ரசிகர்கள் விமர்சித்து வருகின்றனர். இந்த நிலையில்தான் ஆதவ் அர்ஜுனா பேச்சுக்கு சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்தே தரமான பதிலடி தந்திருக்கிறார். காலம் பேசாது, ஆனால் காத்திருந்து பதில் சொல்லும் என்று ஆதவ் அர்ஜுனாவுக்கு தனது பாணியில் பாட்ஷா ரஜினிகாந்த் பதிலடி கொடுத்திருக்கிறார். இது குறித்து சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்த் வெளியிட்டுள்ள அறிக்கையில் கூறியிருப்பதாவது: தாவேகா கட்சியின் தலைமை பொறுப்பில் இருக்கும் ஆதவ் அர்ஜுனா சமீபத்தில் என்னை பற்றி உண்மைக்கு மாறான ஒரு கருத்தை தெரிவித்திருந்தார். அவருடைய அவதூறு கருத்தை கண்டித்து எனக்கு ஆதரவாக குரல் கொடுத்த தமிழக சட்டமன்ற எதிர்க்கட்சி தலைவர் எடப்பாடி பழனிசாமி, தமிழக பாஜக தலைவர் நயினார் நாகேந்திரன், மத்திய மந்திரி எல் முருகன், தமிழக திமுக அமைச்சர் ரகுபதி, தொல் திருமாவளவன், எஸ்பி வேலுமணி, நண்பர் அண்ணாமலை, அர்ஜுன் மூர்த்தி, அன்புமணி ராமதாஸ், ஜி.கே. வாசன், ஜான் பாண்டியன், புகழேந்தி மற்றும் பல கட்சி அரசியல் தலைவர்கள், அமீர், ஜி. தனஞ்சயன் மற்றும் திரையுலக நண்பர்கள் மற்றும் நக்கீரன் கோபால், சாணக்கியா ரங்கராஜ் பாண்டே மற்றும் ஊடகத்துறையினர், என்னை வாழ வைக்கும் தெய்வங்களான ரசிக பெருமக்கள் அனைவருக்கும் என்னுடைய மனமார்ந்த நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன். காலம் பேசாது, ஆனால் காத்திருந்து பதில் சொல்லும். வாழ்க தமிழ்நாடு, வளர்க தமிழ் மக்கள், ஜெய்ஹிந்த். இவ்வாறு சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்த் அறிக்கையில் கடும் கண்டனத்தை தெரிவித்திருக்கிறார். சூப்பர் ஸ்டாரின் இந்த அறிக்கை வெளியான அடுத்த நொடி ஆதவ் அர்ஜுனா தெரித்து ஓட ஆரம்பித்து விட்டார். அவர் பேச்சில் நடுக்கம் தெரிய தொடங்கிவிட்டது. தலைவர் ரஜினிகாந்த் பற்றி தான் பேசியதற்கு பகிரங்க மன்னிப்பு கேட்டுக்கொள்வதாக அவர் அறிவித்திருக்கிறார். அந்த மன்னிப்பை அவர் கேட்கும்போது குரலில் இருந்த நடுக்கம், தமிழில் பேசும்போது ஏற்பட்ட திணறல் எல்லாமே ஆதவ் அர்ஜுனாவுக்கு ஆழ்மனதில் எவ்வளவு பெரிய பயத்தை சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்தின் ஒற்றை அறிக்கை அளித்திருக்கிறது என்பதை உணர்ந்து கொள்ள முடிந்ததாக சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்த் ரசிகர்கள் தெரிவித்து வருகின்றனர். விஜய்க்கு நல்லது செய்வதாக கூறிக்கொண்டு அவரது காலை வாரிவிடும் வேலைகளைத்தான் ஆதவ் அர்ஜுனா உள்ளிட்ட கட்சி நிர்வாகிகள் சிலர் மேடைகளில் பேசி வருகின்றனர். இவர்கள் தாவேகா கட்சியில் இருந்தாலும் உண்மையில் பாஜகவின் ஸ்லீப்பர் செல்கள் என்பதுதான் உண்மை என அரசியல் நோக்கர்கள் விவாத மேடைகளில் பகிரங்கமாக தெரிவித்து வருகின்றனர். இந்த பட்டியலில் அதிமுகவிலிருந்து விலகி விஜய் முன்னிலையில் தாவேகாவில் சேர்ந்த செங்கோட்டையனும் உள்ளார் என்று அதிமுக கட்சியினர் கூறி வருகின்றனர். ஏற்கனவே விஜய் தமிழக முதலமைச்சர் மு.க. ஸ்டாலினை அங்கிள் என்று கிண்டலாக பேசி அரசியல் தலைவரிடமும் பொதுமக்களிடமும் வாங்கி கட்டி கொண்டார். மேடையில் பேசக்கூட தெரியாத விஜய்
அரசியலுக்கு எப்படி தகுதியாவார் என்று அவர்கள் கேள்வி எழுப்பினார்கள். பொதுமக்களின் எதிர்ப்பை அடுத்து தற்போது அவர் முதலமைச்சர் மு.க. ஸ்டாலின் சார் என்று மேடைக்கு மேடை சார் போட்டு அடைத்துக் கொண்டிருக்கிறார். அந்த பேச்சில் கூட மரியாதை கிடையாது, கிண்டல் தான் துணிக்கிறது என்பது பொதுமக்களின் கருத்தாக இருக்கிறது. 54 வயது ஆகும் விஜய் இப்படி சிறுபிள்ளைத்தனமாக பேசுவது அவரது முதிர்ச்சியின்மையைத்தான் காட்டுகிறது. வயதுக்கு ஏற்ற முதிர்ச்சியும் அதற்கேற்ற பக்குவமும் கண்டிப்பாக அவருக்கு வர வேண்டும். ஒரு கட்டத்தில் தல அஜித்குமார் எதற்கெடுத்தாலும் பதிலடி கொடுத்து கொண்டிருந்தார். அவரை பற்றி ஏதாவது கிசுகிசுக்கள் வந்தால் கூட அவர் கோபப்படுவார். ஆனால் ஒரு வயதுக்கு பிறகு தன்னை மாற்றிக்கொண்டார். இது பற்றி அஜித்திடம் ஒருமுறை கேட்டபோது நான் பக்குவப்பட்டிருக்கிறேன் என்று ஒரே வார்த்தையில் பதிலளித்து தனது தகுதியை உயர்த்தி கொண்டு இன்று திரையுலகில் சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்த், உலகநாயகன் கமலஹாசனுக்கு அடுத்தபடியாக தனது இமேஜை தக்க வைத்துக் கொண்டிருக்கிறார் என்பது மட்டும் உறுதி. ரஜினிகாந்த் ரசிகர்களையும் ரஜினிகாந்தையும் விஜய் ரசிகர்கள் சீண்டிக் கொண்டிருப்பது போல் அஜித்குமார் ரசிகர்களையும் அஜித்தையும் விஜய் ரசிகர்கள் எதிர்விளைவுகள் என்ன வரும் என்று கூட தெரியாமல் சீண்டி பார்த்து கொண்டிருக்கிறார்கள். இவர்களுக்கு 2026ஆம் ஆண்டு நடக்கும் தேர்தலில் ரஜினிகாந்த் ரசிகர்களும் அஜித் ரசிகர்களும் தங்களது வாக்கு மூலம் பதிலடி தருவார்கள் என்பது மட்டும் நிச்சயம்.